ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மைக் போடவா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, மக்கள் எல்லாம் பெண்கள் பகுதியில் ஒரு வழியை விட்டு கலைஞ்சு நில்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்ட களம் ஆரம்பமாக உள்ளது. அந்த ஆம்புலன்ஸ் இப்படி போட்டுருங்க, இந்த கதர் இப்படி போட சொல்லுங்க. ஆண்கள்லாம் கொஞ்சம் கலைஞ்சி ஓரமா இல்லாம பெண்கள் பகுதியில் வழி விட்டு அப்படி நில்லுங்க. அப்படியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆர்ப்பாட்டத்தின் துவக்கமாக மாவட்ட தலைவர் ரியாஸ் அவர்கள் துவக்க உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ததன் நோக்கம் என்னவென்றால், தற்பொழுது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு போர் அத்துமீறல்களை செய்து வருகின்றன. அக்டோபர் கிட்டத்தட்ட 8 மாதங்களாக தொடர் குண்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அப்பாவி மக்கள் மீது, மருத்துவமனைகள் மீது, பள்ளிக்கூடங்கள் மீது, இப்படி எங்கெங்கெல்லாம் போர் செய்யக்கூடாதோ, எங்கெங்கெல்லாம் போர்கள் குண்டு வீசக்கூடாதோ அங்கெங்கெல்லாம் இந்த குண்டுகளை வீசி மக்களை கொன்று குவித்து வருகிறது. காசாவுடைய பகுதி, வடக்கு காசா, டைர் அல் பலா, அதன் பிறகு கான் யூனிஸ், தற்போது கடைசியாக இறுதியாக எகிப்துடைய ரஃபாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் ஒரு கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், ஐநாவுடைய அகதி முகாம், ரஃபாவுடைய ஐநாவுடைய அகதி முகாமில் இந்த அநியாயக்கார இஸ்ரேல் என்ற அயோக்கிய நாடு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அதில் 45க்கும் மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்கிறது. அதில் ஏராளமான பெண்கள், குழந்தைகள் இறந்திருக்கிறது. இந்த ரஃபாவுடைய தாக்குதலை கண்டித்தும் இன்னும் இந்த 8 மாத கால போர் குற்றங்களை மீறி, அந்த மனித உரிமைகளை மீறி இந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆர்ப்பாட்ட கோஷங்கள் விண்ணை முட்ட வேண்டும். மாவட்ட பொருளாளர் அவர்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்ட கோஷங்களை போடுவார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன ரஃபா எல்லையில், பாலஸ்தீன ரஃபா எல்லையில், பாலஸ்தீன ரஃபா எல்லையில்
அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். பாவிகளே பாவிகளே அக்கிரமம் செய்யும் பாவிகளே உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்குதடா. பிஞ்சி பிள்ளைகள் துடிக்கும் போது பெற்ற தாயும் கதறும் போது உடல் சிதைந்து கிடைக்கும் போது உள்ளம் உடைந்து போனதடா. இரக்கம் இல்லையா? உலக நாடுகளே இரக்கம் இல்லையா? அப்பாவி மக்களை குறிவைத்து அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகளை கண்டிப்பதற்கு மனம் இல்லையா? பெண்கள் குழந்தைகளை கொல்லுறானே. போர் விதிகளை மீறானே. மனிதநேயம் துளியுமின்றி மக்களை கொன்று குவிக்கிறானே.
சட்டம் பத்தல, சம்பவம் பெருசு, சட்டம் பத்தல, ஆக்ரோஷம் இன்னும் அதிகமா இருக்கணும். ஆக்ரோஷம் வரலன்னா இந்த பிள்ளைகள் வந்து ரிஹர்சல் நிக்கிறாங்கல்ல, சும்மா நிக்கிற பிள்ளைகளை பார்த்தாலே கண்களிலே ரத்தம் வடிகிறது. அப்போ அந்த கோஷங்கள் என்பது இன்னும் வெள்ளை புழக்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். காணும் இடமெல்லாம் காங்கிரட் குவியல், காணும் இடமெல்லாம் காங்கிரட் குவியல், குவியலுக்குள்ளே உடல்கள் குவியல். சிதிலம் அடைந்த உடல்களை பார்த்து கதறி அழுவதற்கு முடியவில்லை. ஒதுங்கி நிற்க இடமில்லை, ஒதுங்கி நிற்க இடமில்லை. ரஃபா தேசத்தின் நிலைமை இன்று, ரஃபா தேசத்தின் நிலைமை இன்று படுமோசம், 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 படுமோசம். மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மரணத்தின் பிடியில் பிள்ளைகள், மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மரணத்தின் பிடியில் குழந்தைகள். இடிபாடுகளுக்குள் நிற்கும் போது ரத்தம் பீரிட்டு அடிப்பதை பார்த்து, ரத்தம் பீரிட்டு அடிப்பதை பார்த்து எங்கள் உள்ளம் உடைந்து போகிறது, எங்கள் உள்ளம் உடைந்து போகிறது. கருணை இல்லையா, கருணை இல்லையா, கருணை இல்லையா, கருணை இல்லையா. இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, உங்களுக்கு இரக்கம் இல்லையா, உங்களுக்கு இரக்கம் இல்லையா, எப்போதுமே ஈரம் இல்லையா. மனித ரத்தம் குடிப்பதற்கு, மனித ரத்தம் குடிப்பதற்கு, குழந்தைகள் சதையை தின்பதற்கு, மனித ரத்தம் குடிப்பதற்கு, குழந்தைகள் சதையை தின்பதற்கு களமிறங்கி காத்திருக்கும், களமிறங்கி காத்திருக்கும் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே. மனித ரத்தம் குடிப்பதற்கு, குழந்தை சதையை தின்பதற்கு ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே. அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர். பட்டாசு சத்தம் கேட்டாலும், பட்டாசு சத்தம் கேட்டாலும் பதறி துடிக்கும் குழந்தைகள் மீது, பதறி துடிக்கும் குழந்தைகள் மீது ராக்கெட் வெடிகுண்டு வீசி, ராக்கெட் வெடிகுண்டு வீசி அழித்தொழிக்கும் பாவிகளே, அழித்தொழிக்கும் பாவிகளே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர். ஒட்டு மொத்தமாய் அழிந்து போவீர், ஒட்டு மொத்தமாய் அழிந்து போவீர். ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, ஒட்டு மொத்தமாக அழிந்து போவீர். ரஃபா முழுவதும் கந்தக வாசம், ரஃபா முழுவதும் கந்தக வாசம்.
நாசம். உலகம் வேடிக்கை பார்ப்பது மோசம். உலகம் வேடிக்கை பார்ப்பது மோசம். ஐநா சபையே, ஐநா சபையே, ஐநா சபையே, ஐநா சபையே, கண்களை கட்டிக் கொண்டிருக்கும், கண்களை கட்டிக் கொண்டிருக்கும் கருணையில்லா ஐநா சபையே, கருணையில்லா ஐநா சபையே, இரக்கமில்லையா, 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 பச்சிலம் குழந்தைகள் மடிவதை பார்த்து, பச்சிலம் குழந்தைகள் மடிவதை பார்த்து கொஞ்சம் கூட இரக்கமில்லையா, கொஞ்சம் கூட இரக்கமில்லையா. ஐநா சபையே, ஐநா சபையே, அடி வருடும் ஐநா சபையே, அடி வருடும் ஐநா சபையே, அகதியாய் போன மக்களையும், அகதியாய் போன மக்களையும் குண்டுகளுக்கு இரையாக்குகிறாயே, குண்டுக்கு இரையாய் ஆக்குகிறாயே. உலக அமைதியை நிலைநாட்ட, உலக அமைதியை நிலைநாட்ட, மனித உரிமைகள் காத்து நிற்க அதிகாரம் கொண்ட ஐநா சபையே, அதிகாரம் கொண்ட ஐநா அமைப்பே, அமைதி காப்பது வெட்கக்கேடு. மனித ரத்தம் குடிப்பதற்கு, மனித ரத்தம் குடிப்பதற்கு, குழந்தைகள் சதையை துப்பதற்கு, மனித ரத்தம் குடிப்பதற்கு, குழந்தைகள் சதையை தின்பதற்கு களம் இறங்கி காத்திருக்கும் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவாய். ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, அழிந்து போவாய், அழிந்து போவாய், ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவாய். அல்லாஹு அக்பர். பேட்டியா பாய் பாய் போடு கீழே குனிஞ்சு போ போல அவங்க ஸ்டார்ட் பண்ணட்டும். இல்லை அவங்க ஸ்டார்ட் பண்ணட்டும், நான் நிறுத்துறேன். அது ஸ்டார்ட் ஆச்சா? மைக்கில் போடுவாங்கல்ல, மைக்கில் அவங்க போடுவாங்கல்ல, ஸ்டார்ட் ஆச்சா? போடு போடு கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரஸ் மீட் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்குமாறு. எஸ் நீங்கள் எஸ் போங்க பாய் ரம் போங்க சரிஜா பாலஸ்தீனத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே
ரஃபால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டேக் மூலமாக உலகம் முழுக்க அந்த பாலஸ்தீனர்கள் படக்கூடிய அவதிகள் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. இதோடு அங்கு போர் நிறுத்தப்பட வேண்டும், இந்த மக்கள் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை அடைய வேண்டும், பயங்கரவாத நாடாக இஸ்ரேலை அறிவிக்க வேண்டும், இஸ்ரேல் நாட்டு பிரதமரை தூக்கிலிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பகுதியாக சார்பாக நாங்கள் பல இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அன்சாரி தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில அப்படியே இருக்கா கலைஞ்சிருங்க, கொஞ்சம் அப்படி போயிருங்க, கேமரா பின்னால் போய் நல்லா வராங்க. தரலைங்க லோகம் லோகம் எல்லாம் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் பெண்களுக்கு அந்த இடைவெளி விட்டு கேப் இல்லை. ஏன்னா பெண்கள் இருக்காங்களான்றதே தெரியாமல் ஆண்கள் முன்னாடி நீங்கள் மறைச்சிட்டு இருக்கீங்க. பெண்கள் ஸ்டேஜை பார்க்க முடியாமல் ரொம்ப எட்டி எட்டி பார்க்கக்கூடிய நிலையாக இருக்குது. அதனால் பெண்கள் பகுதியில் இருக்காமல் கொஞ்சம் ஓரமாக இருக்குது. உங்களுடைய கோஷங்களை பொருத்த சப்தத்தோடு கைகளை உயர்த்தி சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். உலக அமைதியை நிலைநாட்ட, உலக அமைதியை நிலைநாட்ட, மனித உரிமைகளை காத்து நிற்க, மனித உரிமைகள் காத்து நிற்க, அதிகாரம் கொண்ட ஐநா அமைப்பு,
எல்லாம் வல்ல இறைவனின் சாபம், எல்லாம் வல்ல இறைவனின் சாபம் இஸ்ரேலின் மீது விழ பிரார்த்திப்போம், இஸ்ரேலின் மீது விழ பிரார்த்திப்போம். துள்ளி குதித்து விளையாடும், துள்ளி குதித்து விளையாடும் இந்திய மழலை செல்வங்கள் எல்லாம், இந்திய மழலை செல்வங்கள் எல்லாம் கண்ட குண்டு வீசி பலியாகி, கண்ட குண்டுக்கு பலியாகி துள்ள துடிக்க சாகும் போது, துள்ள துடிக்க சாகும் போது இதயம் நொறுங்கி போகிறது, இதயம் நொறுங்கி போகிறது, கண்களில் ரத்தம் படுகிறது, கண்களில் ரத்தம் படுகிறது. ஒன்றாய் இரண்டாய் இறந்த உயிர்கள், ஒன்றாய் இரண்டாய் இறந்த உயிர்கள், உன் கொடுமைக்கு இரையாய் எத்தனை உயிர்கள், உன் கொடுமைக்கு இரையாய் எத்தனை பலிகள், எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், நித்தமும் அழிவது எத்தனை உயிர்கள், நித்தமும் அழிவது எத்தனை உயிர்கள். 100 ஆண்டுகள் போராட்டத்தில், 100 ஆண்டுகள் போராட்டத்தில் இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள், இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்டன உரை சகோதரர் அலி அன்சாரி டிஎன்டிஜே தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மாநில செயலாளர் அவர்கள் தற்போது கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. ஒரு இன அழிப்பு சம்பவம் நம்முடைய சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பேசுற நேரத்தில் நான் பொறுமையா இருக்கணும், பொறுமையை இழந்து விடாத ஒரு சூழல் எனக்கு இருக்க வேண்டும். என நடக்கக்கூடிய சம்பவம் அப்படி. இந்த நாட்டிலே பரதேசிகளாக, பராரிகளாக, இடம் இல்லாதவர்களாக, வீடு இல்லாதவர்களாக, செருப்பு கூட அணிய வக்கில்லாதவர்களாக சுற்றி திரிந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். வரலாறுகளிலே ஹிட்லரை பயங்கரவாதி என்று சொல்கின்றார்கள். அந்த ஹிட்லர் ஒரு இனத்தையே அழித்தான். ஒரு குறிப்பிட்ட சாராரை நான் மிச்சம் வைக்கிறேன், இந்த இனம் எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை மிச்சம் வைக்கிறேன் என்று ஒரு சிறிய கூட்டத்தை மிச்சம் வைத்து விட்டு சென்றான். நாடு இல்லை, வீடு இல்லை, பரதேசிகளாக திரிந்து கொண்டிருந்தவர்கள் பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்திலே தஞ்சம் புகுந்தார்கள். எங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்கள், ஒதுங்க இடம் கொடுங்கள், வாழ வழி செய்யுங்கள் என்று அங்கே ஒதுங்குகின்றார்கள். இப்படி ஒதுங்கிய இந்த கூட்டம் தான் இன்று இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத நாடாக உருவாகி இருக்கின்றது. இப்படி பயங்கரவாத நாடாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் அந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் மீது குண்டு மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது. நேரத்தில் அமெரிக்காவில் உள்ள அதிகாரிகளிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள், இது மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல் அல்லவா? இப்படிப்பட்ட இந்த
பத்திரிகையாளர்களிடத்தில் சொல்கிறார்கள், அந்த நாட்டிலே அவர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அதனால் இப்படி செய்கிறார்கள். நாங்கள் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய ரவுடிகளாக பொறுக்கிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் சொல்கிறார்கள். எதுவும் கையேறு நிலையில் இருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீன மக்களுக்கு, பாலஸ்தீனத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு, அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு உங்களுக்காக இதோ நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக இந்தியர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக மனிதநேயம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக உலகத்திலே நிறைய மக்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக பெண்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன நடக்குது தெரியுமா? மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி. ஒரு சொந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டில் அவன் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், வீடு வேணும், ஒதுங்க இடம் வேணும், உள்ள வரான். இப்ப என்ன தெரியுமா நிலைமை? காசா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில வடக்கு பகுதிகளை நாங்க தாக்க போகிறோம். இஸ்ரேல் பயங்கரவாத ராணுவம் சொல்கிறது, நாங்க வடக்கு பகுதியில தாக்க போகிறோம், நீங்க மத்திய பகுதிக்கு போயிருங்க. அவன் நாட்டுல, அவன் வீட்டுல அவன் குடியிருக்க முடியாம இந்த பயங்கரவாத தாக்குதலுக்காக அவன் வந்து மத்திய பகுதிக்கு நகர்ந்து போறான். நகர்ந்து போகக்கூடிய போவான். ஒரு சிலர் அங்கே இருக்கிறான். என்ன தெரியுமா செஞ்சான்? வீடுகள் மேல, பெண்கள் மேல, குழந்தைகள் மேல வெடிகுண்டுகளை தூவுறான். பாஸ்பரஸ் குண்டு. பாஸ்பரஸ் குண்டுனா என்ன தெரியுமா? வீட்டுல ஆசிட் வச்சிருப்பீங்க, ஆசிட் உடம்புல ஊத்தினா எப்படி இருக்கும்? இந்த பாஸ்பரஸ் வெடித்து வரக்கூடிய இந்த புகை நம்முடைய தோள்களை எல்லாம் எரித்து விடும். அதை சுவாசித்தோம் என்று சொன்னால் லங்ஸ் போயிடும்ன்றான். இத பொதுமக்கள் மேல தூவுறான், பொதுமக்கள் மேல தூவி வெடிக்கிறான். என்னடா இப்படி பயங்கரவாத செயல்கள் செய்கிறீர்கள் என்று உலகத்தில் கேட்கறதுக்கு இது நாதி இல்லை. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்கிறார்களா இல்லையா? ஐக்கிய நாடு சபை ஒன்று இருக்குங்க, எனக்கு தெரிஞ்ச கலைச்சிடும். இந்த கையாளாகாத இந்த சபை இந்த உலகத்துக்கு என்ன தேவை? 193 நாடுகள் அதில் அங்கம் வகிக்கிறதா? ஏன் உலகத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி எவ்வளவு ரவுடித்தனம் பண்ண, எவ்வளவு அராஜகம் பண்ண, அங்க வந்து இவங்க கேள்வி கேட்பாங்க. எங்கடா கேட்டீங்க? அங்கே அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மீது குண்டு வீசப்படுகிறது, அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது குண்டு வீசப்படுகிறது, வீடுகள் மீது குண்டு வீசப்படுகிறது. எவன் கேட்டான்? இதுவரைக்கும் அங்க நடக்கக்கூடிய அராஜகம் கடந்த 8 மாதங்களாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளை இந்த ஏதோ ஒரு வேடம் போட்டு நம்ம கூட்டு வரோம், அந்த பாதிப்பு என்னன்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக. சகோதரர்கள் பார்த்துட்டு பிள்ளைக்கு என்ன ஆச்சுருக்கீங்க? நம்ம தொப்பல்வழி உறவுகள் பார்த்த உடனே இந்த பிள்ளைக்கு அடிபட்டுருச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு பதைக்கிறாங்க. அந்த நிலவரம் என்ன தெரியுமா? இந்த நிலைமை என்ன தெரியுமா? இதுவரைக்கும் குண்டுமலை பொழிவு 50-40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுல 15,000 பேர் குழந்தை சின்ன பிள்ளைங்க. எப்படி தெரியுமா இறந்திருக்கு? ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை இறந்த சடலத்தை தூக்கி ஓடிக்கொண்டு வருகிறார். இது சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னடா ஒருத்தர் செத்த குழந்தையை தூக்கிட்டு வரா, இதுல சந்தோஷம் என்னன்னு கேட்கிறியா? குழந்தை, செத்த குழந்தை, உயிர் போயிருச்சு, புள்ள உயிர். அடுத்தவன் செத்து போன பிள்ளையுடைய உடல் இல்ல, ஜனாசா இல்ல, எங்க என் புள்ள தெரியல. காணாமல் போனவங்க எண்ணிக்கை 15,000 தாண்டி இருக்கிறது. என் வாப்பா எங்க? என் மனைவி எங்க? என் புள்ள எங்க? என் குடும்பம் எங்க? யார் இருக்கிறா? யார் செத்தா? யார் வாழ்றா? ஒண்ணுமே தெரியல. குழந்தைய ஒருத்தர் தூக்கிட்டு வராரு, தலை இல்ல. இந்த பிள்ளைகளை பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்கு? தலை இல்ல, பிள்ளைய தூக்கிட்டு வராரு. கலர்றாங்க அங்க உள்ளவர்கள். அப்படியே வேதனை இருக்குல்ல. சும்மா நம்ம எல்லாம் சாதாரண நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. இன்னைக்கு பாலஸ்தீனத்துடைய நிலைமை என்ன தெரியுமா?
போட்டிருக்காங்களே ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. இது நடக்குது 1947 தஞ்சப்புகள் உள்ள வந்தவனுங்க. அன்னிலிருந்து 47, 67, 80 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த நாட்டை ஆக்கிரமிச்சுட்டே வரான். நீங்க இருக்க வடக்குல இருந்து மத்திய பகுதிக்கு போனா, மத்திய பகுதியில இருந்து தெற்குக்கு போனா அதுக்கு மேல போக முடியாது. அது பாடு. எகிப்துடைய பார்டருக்கு போயிட்டாங்க. எகிப்து உள்ள போக முடியுமா? இவனை பத்தி தெரியும். பயங்கரவாதி இஸ்ரேல் என்ன சொல்லி அடிக்கிறான்? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறான். ஏண்டா மருத்துவமனையை தாக்குறன்னா உள்ள தீவிரவாதி பயங்கரவாதி இருக்கிறான், ஹாஸ்பிட்டல் உள்ள பயங்கரவாதி இருக்கிறான்னு சொல்லி அடிக்கிறான். எல்லாம் வாய் மூடி இருக்கிறாங்க. பொதுமக்கள் மேல குண்டு போடுறான். அந்த வீடுகளுக்கு கீழே பயங்கரவாதிகள் ஒளிந்திருக்கிறார்கள் அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்க இருந்து மத்திய பகுதி வந்தாங்க. இப்போ தெற்குக்கு வந்துட்டாங்க. ரஃபால இருக்கிறாங்க. போட்டுக்கிறாங்க படம். இது ஏஐ உருவாக்கின படம். ஒரு பாலைவனத்துல டென்ட்டுகள் இருக்கிற மாதிரி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன் உருவாக்குறாங்கன்னா லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டாங்க. எகிப்து உள்ள போனா எகிப்து உள்ள ஹமாஸ் வந்துருச்சுன்னு சொல்லி பயங்கரவாத இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த ஆயுதங்களை எல்லாம் வாங்கி அடுத்து எகிப்து அடிப்பார். அந்த நாடு எங்களை உள்ள விடாம அந்த பாலஸ்தீன மக்கள் இன்னைக்கு அந்த வாசலிலே காத்து கிடக்கிறார்கள். எவ்வளவு 17 தண்ணி இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, பிஸ்கெட் இல்ல, தக்காளி வெங்காயம் கேட்கிற நிலைமையில இல்ல. அங்க ரஃபா பார்டர்ல எதுவுமே உள்ளே செல்லக்கூடாது என்று இஸ்ரேல பயங்கரவாதிகள் தடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலக தலைவர்களும் கண்மூடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது? எப்படி அந்த மக்கள் அதிலிருந்து மீள போகிறார்கள் என்று தெரியவில்லை. சாப்பிட்டா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, அது மின்சாரம் இல்ல, மருத்துவ வசதி. ஒரு 17 லட்சம் பேர் வெட்ட வெளியில டென்ட் அமைத்திருக்கிறார்கள். எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. சாதாரண டாய்லெட் போன கலவை தண்ணி வேணுமே. 17 லட்சம் பேர் எங்க போவான்? எப்படி அவனுடைய கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது? நோய் பரவி கொண்டிருக்கிறது. சுகாதார வசதி இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வேறு நிலைக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மார்க்கெட் உள்ள போனா செதறி கிடக்கலங்க. இந்த மாதிரி குண்டை போட்டு குண்டு வெடித்து உயிர் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள். ஒரு உயிர், 2 உயிர்கள். கான்கிரீட் அந்த வீடெல்லாம் குப்பை குப்பையா இருக்கு. இது சரி பண்ணணும்னு சொன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஆகுது. அந்த ஊரை சரி பண்றதுக்கு, சுத்தம் பண்ண. இந்த நேரத்தில் இந்த காட்டு மிராண்டி இந்த பயங்கரவாதிகளுக்கு மத்தியில அங்க இருக்கக்கூடிய அந்த அப்பாவி இந்த பாலஸ்தீனர்களுடைய நிலையை பார்த்து அமெரிக்கா கிட்ட கேட்டா நாங்க பாலஸ்தீன் மக்கள் கூட சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நாங்கள் ரஃபா மக்களோடு இருக்கிறோம், நாங்கள் ரஃபா மக்களோடு இருக்கிறோம், நாங்கள் ரஃபா மக்களோடு இருக்கிறோம், நாங்கள் பாலஸ்தீனத்தோடு இருக்கிறோம், நாங்கள் மனிதநேயத்தோடு இருக்கிறோம், நாங்கள் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம். பயங்கரவாதத்தை என்னைக்குமே யாருமே ஆதரிக்கிறது. என்ன சொல்றேன்னா ஹமாஸ் பயங்கரவாதி. என்ன வரலாறு, என்ன நடக்கிறது ஒரு கூமுட்டைக்கு தெரியல. நாட்டுடைய அதிபர்களாக இருக்கிறார்கள், நாட்டுடைய மன்னர்களாக இருக்கிறார்கள், நாட்டுடைய பிரதமர்களாக இருக்கிறார்கள். பிரதமர் பேர் இருக்கு, அறிவு இருக்கா? பிரதமர் பேர் இருக்குப்பா, அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? எல்லா நாட்டு பிரதமர்களையும் கேட்கிறாங்க. எல்லா நாட்டு பிரதமர்களுக்கும் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு. ஏன் அவன் என்ன பயங்கரவாத அமைப்பு சொல்லு, வரலாறு சொல்லு. ஹமாஸ் ஏன் பயங்கரவாத அமைப்பு? அவன் சொந்த நாடு, அவன் சொந்த ஊரு, அவன் சொந்த மண்ணு. அந்த மண்ணில் இருந்து அவர்களை வெளியேற்றிருக்கிறார்கள். அவன் அந்த நாட்டு நிலைமை எங்க போவான்? போறதுக்கு வழி இருக்கா? வாய்ப்பு இருக்கா? வசதி பண்ணிருக்கியா? எங்கடா போவான்? பதில் சொல்லு. உலக நாட்டு தலைவர்களை கேட்கிறேன், பயங்கரவாத அமெரிக்காவை கேட்கிறேன், பிரிட்டனை கேட்கிறேன், இத்தாலியை கேட்கிறேன், அரபு நாட்டு மன்னர்களை கேட்கிறேன். எங்க போவான்? பயங்கரவாதி, பயங்கரவாதி, பயங்கரவாதி. அவன் என்ன தெரியுமா பண்றான்? தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அடிக்கிறான். இப்ப அடிக்கல, 1948 அடிச்சான், 1956 அடிச்சான், 1967 அடிச்சான், 1973 அடிச்சான். கொத்து கொத்தா
தங்கள் நாட்டிலே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு ஆயுதம் இயங்குறான், அவனும் பயங்கரவாதி. சரி, நீ தருவியா? உன் நாட்டுல வேறொரு நாட்டுல இருந்து ஒருத்தன் உள்ள வரான், அவனுக்கு நீ அனுமதி தருவியா? ஒரு நாடு கேட்கறான், கொடுப்பியா? நான் எல்லா நாட்டையும் கேட்கிறேன், இந்தியாவில் கொடுப்பியாப்பா? இந்தியா நாட்டு அதிகாரிகளே, நீங்க கொடுப்பீங்களா? இந்த நாட்டுல பஞ்சாப்ல இருக்கிறவன், இந்த நாட்டுல பஞ்சாப்லயே பிறந்து பஞ்சாப்லயே வளர்ந்தவன், எங்களுக்கு காலிஸ்தான் ஒரு நாடு வேணும்னு கேட்டா, கொடுப்பியா? இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வாழ்ந்தவனுக்கு நீ ஒரு நாடு தரமாட்டேன்னா எங்க ஒருத்தன் வருவானா? இந்த நாட்டை எடுப்பானா? எடுத்துட்டு போன சும்மா இருப்பாங்களா? பூப்பறிப்பாங்களா? இந்திய நாட்டை ஒருவர் கை வைத்தால் நாங்கள் விட மாட்டோம். இந்திய நாட்டுக்காக நிலைமை எல்லா நாட்டுக்காக நிலைமை. அப்ப என்ன நியாயம் என்று தெரியாமல் இன்னைக்கு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காந்தி எதிர்த்தாருங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அரசியலும் தெரியாது, ஆன்மீகம் அறிவியலும் தெரியாது, ஒண்ணும் இல்லை. காந்தி எதிர்த்தார். அகிம்சையை பேசிய காந்தி இஸ்ரேல் பயங்கரவாதிகளை எதிர்த்தார். இப்ப நடக்கிற இவ்வளவு அநியாயம் இல்ல. அப்போ இப்ப என்னென்ன அநியாயம் பண்றான், எவ்வளவு கூத்து நடக்குது. இது இல்ல, சாதாரணமாக நாடு பிடிக்க வந்ததையே காந்தி எதிர்த்தார். இந்த நாடு பாலஸ்தீனத்தோடு நல்லுறவோடு இருந்தது. நேரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது, இந்திரா காந்தி காலத்தில் அப்படித்தான் இருந்தது, ராஜீவ் காந்தி காலத்தில் அப்படித்தான் இருந்தது. எல்லோரும் பாலஸ்தீனத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இந்தியர்கள் இருந்தார்கள். யாசர் அரபாத் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார், இந்திரா காந்தி பாலஸ்தீனத்திற்கு போயிருக்கிறார். இவ்வளவு நல்லுறவோடு இருந்த அந்த நாட்டை இன்னைக்கு பயங்கரவாதிகள் என்று சொல்லி இன்னைக்கு நிர்மூலமாக்குவதற்குரிய ஒரு வேலையை செய்கிறார்கள். இந்த பாவிகள் மகிழலாம். பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து விட்டு அவர்களை மண்ணில் புதைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து இந்த பாவிகள் இருக்கிறார்களே, அவர்கள் வேண்டால் மகிழ்ச்சியா பார்க்கலாம். அவர்கள் புதைக்கப்படுகிறார்கள். உன்னை பொறுத்தவரை அது புதைக்கப்படுகிறார்கள். எங்களை பொறுத்தவரை மறுமைக்காக அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். சகீதத்தோடு விதைக்கப்படுகிறார்கள். உனக்கு நீ வேணா ஆசையா இருக்கலாம். அதாவது இந்த அமெரிக்கா இருக்குல்ல, நீ ஆயுதத்தை வியாபாரம் பண்ணாம நீ இஸ்ரேல்ல இருந்து ஒதுங்கிக்க. நான் சொல்ல முடியாது என்னன்னா, 1948 பிரிட்டன் ஆயுதம் கொடுத்தாங்க. அந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டுத்தான் ஆரம்பத்தில் பாலஸ்தீனத்தில் அங்க இருந்த அந்த அப்பாவி முஸ்லிம்களை கொன்று குவித்து ஒரு சின்ன நிலப்பரப்படுத்தான். இன்னைக்கு அமெரிக்கா ஆயுதம் தரான். இந்த ஆயுதம் தரக்கூடிய இந்த ஆயுத வியாபாரி பொறுக்கி அமெரிக்கா ஒதுங்கி இந்த பயங்கரவாத இஸ்ரேலை தனித்து விடுங்கள். உண்மையிலே அவன் ஆண்மகனாக இருந்தார், அவன் ஒரு தைரியசாலியாக இருந்தார், உலகத்திலேயே பெரிய அறிவு ஜீவி என்று போற்றப்படுகிற இந்த இஸ்ரேலை தனியா விடு. பாலஸ்தீன சிறுவர்கள் செருப்பால் அடிப்பார். அதை எதிர்க்கிறதுக்கு கூடிய தைரியம் இல்லாத கோழைகள் அவர்கள். கையில அவங்க கிட்ட அந்த ஆயுதங்கள் வந்து உடனே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உலகமுள்ள பிரச்சனை. எல்லா தலைவர்களும் பெரும்பெரும் அந்த நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாம் இந்த படத்தை வந்து பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வந்த உடனே இப்போ அவர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த பயங்கரவாதி இருக்கிறாங்க, சொறி நாய்களோடு, வெறி நாய்களோடு, வேட்டை நாய்களோடு சேர்ந்து கொண்டு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், மனித குல விரோதி நெதன்யாகு இருக்கிறாரு. அவன் இப்ப சொல்றான், எங்களுக்கு தெரியாமல் அங்கு தாக்குதல் நடந்துவிட்டது. என்னடா தெரியல, டன் கணக்கில் கொண்டு போய் அங்கே வெடிபொருட்களை ரஃபாவில் உள்ள அந்த கேம்புகள் மேல வீசி விட்டு எங்களுக்கு தெரியாமல் இது நடந்து விட்டது. அது எப்படி நடந்தது என்று நாங்கள் இதுக்கு மேல குழு அமைத்து விசாரிக்க போகிறோம். 45 உயிர்கள் போயிடுச்சு. உலகம் முழுக்க அது பேசு பொருளாக இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. 40,000 உயிர் போச்சு. முன்னால இறந்தவர்கள் எல்லோரும் அப்பாவிகள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், மருத்துவர்கள், ஐக்கிய நாட்டு சபையுடைய சமூக செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள். சட்டவர சாதாரண ஆள் இல்லை. உன்ன மாதிரி நீ சொல்லக்கூடிய பொறுக்கி கிடையாது, ஆயுதம் தாங்கியவர்கள் கிடையாது. டாக்டர் வேலை பார்த்தவங்க, செவிலியர் வேலை பார்த்தவங்க, சமூக செயல்பாட்டாளராக இருந்தவங்க, பத்திரிகையாளராக இருந்தவங்க, ஐக்கிய நாட்டு சபையுடைய ஊழியராக இருந்தவர்கள், ஐக்கிய நாட்டு சபையுடைய அதிகாரிகள் உட்பட அவ்வளவு பேரை கொன்று குவித்து விட்டு தெரியாம நடந்துருச்சுன்றான். இந்த பச்சை பொய்யை நம்பிக்கிட்டு இன்னைக்கு அரபு தேசங்கள் அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் நமக்கே ஆச்சரியமா இருக்கு.
அரபு தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் மூலம் பிங்கி போய்விட்டதா? என்னடா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, எங்களுக்கு கையெழுந்தல, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையெழுந்து கொண்டிருக்கிறோம், எங்களால இயலாதல்ல, நீங்க வந்து என்னுடைய கண்டனங்கள் என்னுடைய கோஷங்களை எழுப்பிட்டு இருக்கிறோம். கையில் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஆட்சியை வைத்துக் கொண்டு உலகத்திலே பெரிய ஆயுதம் எங்க கையில் தான் இருக்கிறது என்று பம்மாத்து காட்டிக்கொண்டு அக்கிரமமாக அநியாயமாக ஒரு நாட்டை இன்னைக்கு நர வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். அமைதி காக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் நடக்குது, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறானே என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற போது அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவரை நம்ம விட்டுட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா விட்டுறோம்? சும்மா விடலப்பா, செய். நெதன்யாகு, இந்த குழந்தைகளை நீ செய்கின்றாயே, இதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், சும்மா விட்டுவான் நினைச்சியா? பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி நிற்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. பார்வையெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பார்வைகள் நிலை குத்தி நிற்கக்கூடிய இந்த நாள்ல நிச்சயமாக பழி நிற்கப்படுவார். இந்த அமெரிக்கா போன்ற பொறுக்கிகள் ஆயுத வியாபாரிகள் ஒதுங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னார், அங்கு இருக்கக்கூடிய சின்ன சிறுவர்கள் உன்னை பழி நிற்பார்கள். அவ்வளவு பெரிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அங்கு இன்னைக்கு இஸ்ரேல் பயங்கரவாத ராணுவம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே கண் கூட பார்க்கலாம். பெரிய யானைப்பட வரலாறு இருக்கிறது. அரபு தேசத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியும். மிகப்பெரிய ஒரு யானைப்படை புறப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே சின்ன அவாவில் பறவைகள் சுடக்கூடிய கற்களை அந்த யானைப்படைகள் மீது வீசி ஒன்றுமே இல்லாமல் யானைப்படை போன்ற வரலாறு இருக்கிறது. நெதன்யாகு நினைச்சிட்டு இருக்கிறான், உலகத்தில் நிலையா இருக்கலாம், உனக்கு மேல அப்படியெல்லாம் இந்த சமுதாயம் பார்த்திருக்கிறது. பிரவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய ஆட்சிக்கு பங்கம் விளைவித்து விடுவார்கள் என்று சொல்லி அவனுடைய ஆட்சியில் இருந்தவர்களை எல்லாம் ஆண் குழந்தைகள் யாராவது பெற்றெடுத்தால் அதை கொலை செய்வேன் என்று கொலை செய்தான். ஆண் குழந்தைகள் ஊர்ல பிறக்கிற குழந்தைகள்லாம் வெட்டான், கொலை செய்தான். என்ன தெரியுமா ஆச்சு? அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவரை, அவருக்கு எதிராக களம் காணக்கூடியவரை, அந்த குழந்தையை, அந்த ஆண் பிள்ளையை அதே பிரபுடைய சபையிலே வளர்க்கக்கூடிய வரலாறு இருக்கிறது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரபுடைய சபையில் தான் குழந்தையாக உள்ளே நுழைகிறார்கள். உலகத்துல இல்ல எல்லா ஆண்கள் பிள்ளையா இருக்கிறான், எல்லாத்தையும் கொலை பண்றான். வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம அவங்க மனைவி இந்த பிள்ளையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வளர்ந்து தான் பிரபுனுக்கு எதிராக நின்றது வரலாறு. எல்லாத்தையும் அடிச்சுட்டு சின்ன பிள்ளைகளே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு நீ சொகுசா உலகத்துல வாழ்ந்தெல்லாம் நினைக்கிற, நிச்சயமாக நீ மண்ணை கவுவாய், நீ படைத்தெறியப்படுவாய், சந்திப்பாய், அழிவு நெருங்கிவிட்டது. நிச்சயமாக இந்த உலகத்தில் நீ அழிவை சந்திப்பாய். பார்வைகள் நிலைகுத்தி நிற்கக்கூடிய அந்த நாளில் நிச்சயமாக நாங்கள் அதை பார்க்கத்தான் போகிறோம். இந்த பாலஸ்தீன அந்த மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் நான் உலக நாட்டு தலைவர்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், கொஞ்சம் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது என்பதை கண்கொண்டு பாருங்கள். அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக நீங்கள் கொடுத்த குரல்களுக்கு பதிலாக உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். அந்த மக்களுடைய நிம்மதிக்கு 17 லட்சம் பேரை ஒரு இடத்துல குவித்து வைத்துவிட்டு வாழ்வா சாவா என்று தெரியாமல், தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், அடிப்படை வசதிகள் இல்லாமல், மருத்துவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தேவையான அந்த உதவிகளை உலக நாட்டு தலைவர்கள் செய்ய வேண்டும், அரபு நாட்டு மன்னர்கள் செய்ய வேண்டும். ஐக்கிய நாட்டு சபை கலைத்து விட்டு ஒண்ணுமே ஆணியை பிடிக்கவே வேணாம். 193 நாட்டுல அமெரிக்கா இஸ்ரேலை தவிர்த்து மற்ற எல்லாருமே போர் நிறுத்தம் வரணும்னு சொல்லி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இதுவரைக்கும் ஒரு ஆணியும் கொடுக்கல. ஐக்கிய நாட்டு சபையை கலைத்து விட்டு நீங்க தயவு செய்து போயிரு. இந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடியது என்னவென்று சொன்னால், உலகத்துல இப்படி ஒரு அநியாயமும் அக்கிரமும் நடக்கின்ற போது வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடாது. எல்லா நாட்டு
அதிபர்கள் களத்தில் இறங்கும். இந்திய நாட்டு ஒன்றிய இப்ப புதுசாக பதவி ஏற்றிருக்கிறாங்க. பெரிய மிருகபலத்தோடு இருந்தவங்க இன்னைக்கு தொங்கு பாராளுமன்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகிப்போயிடுச்சு. சபாநாயகர் சீட்டை கேட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய துணை கட்சிகள் கேட்டுக்கிட்டு தர முடியுமா முடியாதா, நாங்க இழுத்துக்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு போயிடணுமான்ற சூழ்நிலையில இருக்கிறாங்க. யார் ஆட்சி கட்சியில் அமர போறாங்கன்னு தெரியல. நாங்க தான் 400க்கு மேல அவ்வளவுதான் இன்னைக்கு எல்லாமே டங்குவார் அரங்கு நிற்கிது. சரி, நாளைக்கு இந்தியாவுடைய ஆட்சி கட்டளையில் அமரக்கூடிய அவர்கள் யாராக இருந்தாங்க, இந்த பயங்கரவாத இஸ்ரேல் நாடோடு இருக்கக்கூடிய உறவுகளை துண்டித்து, இந்த பயங்கரவாத இஸ்ரேல் நாடு செய்யக்கூடிய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் தட்டி கேளுங்கள். பாலஸ்தீன மக்களோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை இன்னும் வலுப்படுத்துங்கள். அந்த நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அவருடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோஷங்களை சத்தமாக சொல்லுங்கள். உங்களுடைய கோஷங்கள் வீட்டை முடிக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 100 ஆண்டுகள் போராட்டத்தில் இஸ்ரேல் கொன்றது லட்சம் உயிர்கள். காசா மக்களின் சோக காட்சியை கண்களும் காண மறுக்குது. பாலஸ்தீனத்தின் மரண குரல்கள் மனதில் ஈட்டியை பாய்ச்சுது. இதயம் இருக்கும் மனிதர்களே, இதயம் இருக்கும் மனிதர்களே,
இந்த ஆர்ப்பாட்டத்தின் இறுதி நிகழ்வாக சகோதரர் நதிரான் அண்ணா நகர் கிளை தலைவர் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். குறுகிய காலத்தில் அறிவிப்பு செய்தும் கூட உங்களுடைய நேர காலங்களை பொருட்படுத்தாமல் சம்பவம் என்ன என்பதை அறிந்து அல்லாஹ்விற்காக இந்த மக்களுடைய பாதிப்புகளை உணர்ந்து குறுகிய 2 நாட்கள் அறிவிப்பு செய்யப்பட்ட பிறகும் கூட எவ்வளவு பெரும் கூட்டத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மிக முக்கியமாக அல்லாஹ்வை தான் இங்கே புகழணும். வெயில் நேற்று தான் நிற்க முடியாத நிலையும் கூட இன்னைக்கு ஒரு அழகான நிழலாளர் செய்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறியவனாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒளி அமைத்து தந்த சகோதரர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைரா. இளைஞர்கள் ரொம்ப உழைப்பு செஞ்சிருக்கீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வாங்க. எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. நன்றி கூறி விடுத்துக் கொள்கிறோம். முதல்ல பொருள்கள் சொல்லுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு